இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் கொரநாட்டு கற்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 7 கிலோவாட்டு சிஸ்டம். ஒரே வீட்டுக்கு மாடியிலையும் கீழேயும் தனித்தனியாக போட்டிருக்கோம். இதில் வந்து 4 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஒரு 6 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் கொடுத்து ஒரு 5 கிலோவாட்டு பேட்ரி கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து ஒரு 3 கிலோவாட்டு சோலார் பேனலு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம தனித்தனியாக 2 பேர் குடியிருக்கிறதுக்கு ஒரே வீடாக இருந்தால் கூட 2 பேர் குடியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம 2 சப்சிடி வாங்கிக்கலாம். ஒரே வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் 2 சப்சிடி வாங்கலாம். அது மாதிரி இவங்க வந்து ஷீட் ரூஃபிங் போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஷீட் ரூஃபிங் போட்டிருக்கும்போது அதை வந்து ஷீட்டில் வந்து ரெஃப்ளெக்டிவ் கோட்டிங் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். அதேமாரி ஷீட்டில் இருந்து ஒரு 9 இன்ச்சு இல்லைனா ஒரு 12 இன்ச்சு உயரத்துக்கு கொஞ்சம் தூக்கி மினி ரயில் போட்டு கீழே ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே ரெஃப்ளெக்ஷன் ஆகும். ஹீட்டு அந்தளவுக்கு ஜென்ரேட் ஆகாது. அதே நேரத்தில் பவர் ப்ரொடக்ஷனும் டாப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே ஷீட் ரூஃபிங்கில் நம்ம அந்த சோலார் பேனல் போடுற இடத்துல மட்டும் நம்ம க்ளீனாக ஒயிட் ரெஃப்ளெக்டிங் கோட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 6 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம அதில் வந்து 4.2 கிலோவாட்டு நம்ம 4.8 கிலோவாட்டு யூனிட்டும் சோலார் பேனலும் அதேமாரி 3 கிலோவாட்டுக்கு வந்து 3 கிலோவாட் சோலார் பேனலும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த ரூஃபிங் ஷீட்டு வந்து சவுத்து சைடு ஸ்லோப்பாகவே இருந்தது. அதனால் அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் சவுத் சைடை நமக்கு ஸ்லோப் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எலிவேஷனை மாற்றி போட்டுக்கணும். இல்லை 2 பக்கமாக கர்வாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் 2 MPPT இருக்கிற மாதிரி இன்வெர்ட்டர் வாங்கி ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து காலையில் ஒரு 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நல்லா சோலார் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரியும், இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரியும் 2 ஸ்ட்ரிங்காக நீங்கள் கிழக்கு மேற்காகவும் போடலாம். ஸோ நம்ம வீட்டில் ரூஃப் வந்து எந்த மாதிரி நமக்கு கிடைக்குது, எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இங்கே மாடி முழுவதுமே ரூஃப் போட்டிருக்கிறதுனால, ரூஃபிங் ஷீட்டு போட்டு பெரிய ஷெட்டு போட்டிருக்கிறதுனால தாராளமாக வெயில் படக்கூடிய இடம் இருக்குது. அதேமாரி மேலே போயிட்டு வர்றதுக்கும் வசதி இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒருக்க யாராவது ஒரு லேபர் போய் க்ளீன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக க்ளீன் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் சோலார் பேனல் போடுறீங்க அப்படின்னா ஆக்சஸபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஷேடு ஃப்ரீயாக இருக்கணும். ஏதாவது நிழல் பற்றக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சோலார் நல்லா ப்ரொடக்ஷன் ஆகும். அப்புறம் இங்கே 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா எப்போயுமே ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் 6 கிலோவாட்டுனா அதில் 30லேருந்து 40% வரைக்கும் கூடுதலாகவே நீங்கள் பேனல் சேர்க்கலாம். 6 கிலோவாட்டுனா நெருக்கி 8 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் பேனல் சேர்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நமக்கு தேவையானதை போட்டுக்குவோம் அப்படின்னு 4 கிலோவாட் பேனல் போட்டிருக்காங்க. இப்போ இதே நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய பயன்பாடு அதிகமாகுதுன்னா நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டியதில்லை. பேனல் மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே நம்ம 6 கிலோவாட் இன்வெர்ட்டருக்குரியது போட்டிருக்கோம். 3 கிலோவாட் இன்வெர்ட்டருக்கு தேவையான வீட்டுக்கு கரெக்டாக 3 கிலோவாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே அதில் யூஸ் இருக்காது. இங்கே நம்ம 6 கிலோவாட் போடும்போது நம்ம எதிர்காலத்தில் EV கார் வாங்குகிறோம், அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம சார்ஜ் பண்ண தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 6 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் கொடுத்துட்டோம். அப்போ இப்போதைக்கு பவர் பேக்கப் ஒரு ஏசி மட்டும் ஒரு 4 மணி நேரம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு 5 கிலோவாட்டு பேட்ரி போட்டிருக்கோம். இந்த 5 கிலோவாட் பேட்ரி நம்ம போடும்போது அதில் வந்து 5000 வாட்ஸு நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். 5000 வாட்ஸுனால் 5 யூனிட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதில் 5 யூனிட்டு சார்ஜ் பண்ணும்போது அதுலேருந்து வெளியில் எடுக்கிறது 4.2 யூனிட் தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது ஒரு பேட்டரியில் பயன்படத்தக்க யூனிட்டோட அளவு வந்து 4.2 யூனிட்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கரண்ட்டு கட்டான பின்னாடி, அதாவது மாலை நேரங்களில், பகல் நேரத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. கரண்ட்டே கட்டாயிருந்தாலும் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கும். இது சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக உங்களுடைய லோடுக்கு வந்திருக்கும். சாயங்காலம் 4 மணிலேருந்து அதுக்கப்புறம் எப்போயாவது மின் தடை ஏற்பட்டுச்சுன்னா அதில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இந்த பேக்கப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு 1000 வாட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். ஒரு 500 வாட்ஸ் 1 மணி நேரத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் பேக்கப் கிடைக்கும். அந்த மாதிரி 4.25 யூனிட்டு நீங்கள் அதிலேருந்து எடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆன் கிரிடு ஹைப்ரிடு. இதுவே வந்து நமக்கு கரண்ட் இல்லாத நேரங்களில் பியூர் ஆஃப் கிரிடாகவும் செயல்படும்.
அந்த மாதிரியே நம்ம இதை அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த ஆன் கிரிட்டுக்கும் ஹைப்ரிட்டுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான். ஆன் கிரிட் அப்படின்னா இபி கரண்ட் போயிடுச்சுன்னா வேலை செய்யாது. ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்னால் இபி கரண்ட் போன பின்னாடியும் உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய தேவைகளுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆன் கிரிட் ஹைப்ரிட்டுக்கும் பியூர் ஆன் கிரிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி நம்முடைய தேவைகள் என்ன இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி சோலார் போட்டுக்கிற மாதிரி பல்வேறு விதமான வசதிகள் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கோம். அந்த மாதிரி தேவையான சிஸ்டத்தை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா மன நிம்மதியாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த பலன் நமக்கு கிடைக்கும். மொத்தமாக நமக்கு மின்சார சிக்கனமும் இருக்கும்.